ஹலோ வணக்கம். லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேரோலில் பே ஹெட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ பே ஹெட்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். அதில் வரக்கூடிய பே ஹெட்ஸை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பே ஹெட்ஸ் இல்லாமல் நம்ம பேரோல் மாஸ்டர்ஸில் வேறு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பே ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறது நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ பேரோல் மாஸ்டரில் எம்ப்ளாயி குரூப்ஸ் இருக்குது, அப்புறம் எம்ப்ளாயி இருக்காங்க, அப்புறம் யூனிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் அட்டண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப்ஸ், அப்புறம் பேகெட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அப்புறம் பேரோல் வவுச்சர் டைப்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரோல் வவுச்சர் எப்படி நம்ம என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம எம்ப்ளாயி குரூப். ஸோ இப்போ எம்ப்ளாயி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேட்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி அப்படின்னாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கூல் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க, டீச்சிங் ஸ்டாஃப். ஸோ நம்ம இந்த எம்ப்ளாயி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ டீச்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சேலரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃபுக்கு மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேகெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் எஸ் கொடுக்குறேன். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப் அந்த குரூப்பில் உள்ளவங்களுக்கு பேசிக் பே உண்டு. இப்போ பேசிக் பே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃபுக்கு காமனாக ஒரு சேலரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டீச்சிங் ஸ்டாஃபுக்கு ஒரு 25,000 ருபீஸ் சேலரின்னு வச்சுங்களேன். ஸோ காமன் சேலரி அது. அதே மாதிரி எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அவங்களுக்கு உண்டு, இபிஎஃப் உண்டு, இபிஎஸ் உண்டு, இஎஸ்ஐ உண்டு, அடுத்து ஹச்ஆர்ஏ உண்டு. இப்போ ஹச்ஆர்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2,500 ருபீஸ் தராங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்புறம் ட்ராவலிங் அலவன்சஸ் உண்டு. அப்புறம் அவங்களுக்கு டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,000க்கு மேலே போகுது. அப்போ கண்டிப்பாக அவர் 5% வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து டிடிஎஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ டிடிஎஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ எண்ட் லிஸ்ட் கொடுத்துட்றேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் ஸ்டாஃப். இப்போ எக்ஸாம்பிள் நான் டீச்சிங் ஸ்டாஃப். ஸோ நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் உண்டு. ஸோ ஸ்டார்ட், அதாவது ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண அந்த குரூப்பில் உள்ள அப்படியே அந்த ஆப்ஷன்ஸை நம்ம காப்பி பண்ணுமான்னு கேட்குது. நான் ஸ்டார்ட் ஃப்ரெஷ், நான் புதுசாக நான் பண்ண போகிறேன். அவங்களுக்கு பேசிக் பே உண்டு. ஸோ பேசிக் பே அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 15,000 ருபீஸ் சேலரி வச்சுக்கலாம். எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு உண்டு, இபிஎஸ் உண்டு, இபிஎஸ், இஎஸ்ஐ. இப்போ ஹச்ஆர்ஏ உங்களுக்கு கிடையாதுன்னு வச்சுப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏ கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு குரூப்புக்கும் என்னென்ன மாதிரியான பே ஹெட்ஸ் வந்து உண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அசைன் பண்ணிடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப். இப்போ எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருப்பாங்க, சூப்பர்வைசர் அப்படின்னு இருப்பாங்க, சூப்பர்வைசர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் லேபர்ஸ். ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் அந்த பே ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம எம்ப்ளாயி குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எம்ப்ளாயி. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயோடைய கம்ப்ளீட் டீட்டெயிலை நம்ம இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணாலும் இம்மீடியட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த பேரோலில் போயிட்டு எம்ப்ளாயியோடைய டீட்டெயிலை பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் அவருடைய ஆதார் நம்பராக இருக்கட்டும், இல்லை அவருடைய பிஎஃப் நம்பராக இருக்கட்டும், இல்லை இபிஎஸ் நம்பராக இருக்கட்டும், இல்லை யூஏஎன் நம்பராக இருக்கட்டும். ஸோ எந்த நம்பரும் என்ன பண்ண முடியும், நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியும். அவரோட கான்டாக்ட் டீட்டெயில், அட்ரஸ்ஸு, இன்கேஸ் அவர் அப்ராடில் ஒர்க் பண்ணார்னா அவருடைய விசா எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய கான்ட்ராக்ட் பீரியட், இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எம்ப்ளாயியோடைய நேம் அங்கே கிரியேட் பண்ணுறேன். இப்போ மிஸ்டர் முருகன் வச்சுங்களேன். ஸோ முருகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவர் நான் டீச்சிங் ஸ்டாஃபா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டீச்சிங் ஸ்டாஃப்னு வச்சுப்போம். அவர் ஜாயினிங் டேட் கேட்குது. ஸோ அவர் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் டிஃபைன் சேலரி, எஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று எம்ப்ளாயி காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் ஆர் பேரண்ட் வேல்யூஸ். நான் காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் கொடுக்குறேன். எந்த எம்ப்ளாயியோட கொடுக்க போகிறேன் அப்படின்னா டீச்சிங் ஸ்டாஃபோடைய எம்ப்ளாயி குரூப் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அவருக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் பேசிக் பே ரிமூவ் பண்ணிட்டேன். எஸ், காப்பி ஃப்ரம் எம்ப்ளாய். இப்போ டீச்சிங் ஸ்டாஃப்
இப்போ டீச்சிங் ஸ்டாஃப் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். ஸோ எம்ப்ளாயியோடைய நம்பர், ஸோ எம்ப்ளாய்க்குன்னு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவருடைய டெசிக்னேஷன்ஸ், மேனேஜர், டெசிக்னேஷன்ஸ், டீச்சர், மேத்ஸ் டீச்சர், லொக்கேஷன்ஸ், அப்புறம் மேலா ஃபீமேலா, இந்த மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் அவருடைய பேன் கார்டு டீட்டெயிலாம் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இன்கேஸ் அவங்களுக்கு டிடிஎஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அவருடைய டேட் ஆஃப் பர்த், ஸோ பிளட், பி பாசிட்டிவ், ஃபாதர் நேம், ஸ்பௌஸ், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் நம்பர். ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம டீட்டெயிலாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ரெகுலர் டேக்ஸ் ரெஜிமில் நான் யூஸ் பண்ணுறேன். அவருடைய பேன் கார்டு நம்பர், ஸோ அந்த மாதிரி ஆதார் கார்டு நம்பர், ஸோ 12 டிஜிட்ஸ் இருக்கும் இல்லையா, 12 டிஜிட்ஸ்னா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 1 2 3 4 1 2 3 4. ஸோ யூஏஎன் 100. ஸோ இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் நம்பர் இருக்கும். ஸோ பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர்ஸ், இபிஎஃப் அக்கௌண்ட் நம்பர். ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இபிஐ அக்கௌண்ட் வந்து ஜாயின் பண்ணது டேட்டு, அப்புறம் அவருடைய பிஆர் அக்கௌண்ட் நம்பரு, இஎஸ்ஐ நம்பர். ஸோ இன்கேஸ் அவர் அப்ராடில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம F12 கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவருடைய பாஸ்போர்ட் விசா டீட்டெயில், அவரோட கான்ட்ராக்ட் டீட்டெயில், ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஐ கொடுத்துருந்தாரு அப்படின்னா அது இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எம்ப்ளாயோடைய ஃபுல் டீட்டெயிலையும் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், லோட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட். இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபு ப்ரொடக்ஷன் பேஸ்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட் தைக்கிறாங்க அப்படின்னா நம்பர்ஸ், ஸோ எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஷர்ட் தைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஸோ அப்போ யூனிட்ஸ். அதே மாதிரி அட்டண்டன்ஸ். ஸோ அட்டண்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ், ஸோ ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு டூப்ளிகேட் என்ட்ரி வேல்யூ காமிக்குது. ஸோ ப்ரெசன்ஸ், ஸோ ப்ரெசன்ஸ் லீவ், அட்டண்டன்ஸ் லீவ் வித் பேங்கிற ஆப்ஷன்ஸை நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ அட்டண்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். பே ஹெட்ஸ் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரோல் ஓச்சர் டைப்ஸ். ஸோ பேரோல் ஓச்சர் டைப் ரெண்டு விதமான ஓச்சர் டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்டிங் ஓச்சரில் போகிறேன். ஒன்று வந்து நமக்கு கண்ட்ரோல் F4 யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பேரோல் ஓச்சர் வரும். இல்லை கண்ட்ரோலை ஒரு வேளை அழுத்தி பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பேரோலுங்கிற ஆப்ஷன்ஸ் நமக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ். ஸோ அட்டண்டன்ஸ் ஓச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம எங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அட்டண்டன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ், அதாவது அதர் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம எங்கே என்ன பண்ணுறோம், அட்டண்டன்ஸுங்கிற வவுச்சர்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரோலில் உள்ள ஃபுல் லைன் ஐட்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரோலில் நம்ம கிரியேட் பண்ண இந்த பேரோலில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு எப்படி நம்ம சேலரி கொடுக்கலாம், அதில் பிஎஃப் டிடக்ஷன்ஸ், அப்புறம் கான்ட்ரிபியூஷன்ஸ், அப்புறம் இடிஎல்ஐ சார்ஜஸ்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நான் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.